ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பசு நெய்யில் செய்த திருப்பதி லட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பதி லட்டுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த லட்டு. அதுவும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு இந்த மாதிரி வாரத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை சூஸ் பண்ணி இந்த மாதிரி நெய்வேத்தியமாக சாமி கொண்டுங்க. கண்டிப்பாக திருப்பதியை விட்டு இந்த பெருமாளே வந்து இந்த லட்டை சாப்பிடுவார். ஏன்னா பசு நெய்யில் செய்த லட்டுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவார். இந்த லட்டு வந்து பெருமாளுக்கும் பிடிக்கும், அதேமாதிரி செய்கிற நமக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த லட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் லட்டு எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லட்டு செய்கிறதுக்கு முன்னாடி பூந்தி செய்ய போகிறோம். பூந்தி செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம லட்டு வந்து நம்ம செய்ய போகிறோம். பூந்தி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன பார்க்கலாம். நான் வந்து 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுருக்க பசும் பால் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்சிங் பவுலில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம், நெக்ஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். பூந்தி நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சி வராது, ரொம்ப லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி கரண்டியால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் பால் கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துருந்தேன் பாருங்கள், அது எல்லாமே நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். செகண்ட் ஆஃப் நான் எடுத்திருக்கேன் பால், திரும்பவும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபுல்லாகவே பால் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும்ல, நார்மல் வாட்டர் இருந்தால் கூட அதை கூட ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதே பவுலே கொஞ்சமாக தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்கால் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ப்ராப்பராக கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். கையில் நம்ம கரைக்கும் போது அந்தளவுக்கு கரெக்டாக நமக்கு கன்சிஸ்டன்சி வராது. இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்கை யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன கட்டி எல்லாமே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். நமக்கு வந்து பூந்தி போடுறது கரெக்டாகவும் இருக்கும். எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு பிஞ்சாவது உப்பு சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாகவே வரும். நான் வந்து லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்க போகிறேன். திரும்ப ஹேண்ட் விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். பூந்தி பண்ணுறதுக்கு மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த கரெக்டாக அந்த மாவு இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் நான் உங்களுக்கு அள்ளி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்தளவுக்கு இருக்கணும் மாவு. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நமக்கு வந்து அந்த ஹோல்ஸ்லேருந்து பூந்தி ட்ராப் வந்து வரவே வராது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கெட்டி இல்லாமல் கரெக்டாக சேர்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிறேன். இது எதுக்காக ஊற்றிக்கிறேன்னா, பூந்தி கரண்டியில் நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து ஊற்றுறதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கிளாஸில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த பூந்தி எல்லாமே நெய்யில் தான் ஃபுல்லாக பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு பேனில் சுத்தமான பசு நெய் எடுத்துக்கோங்க, 200 கிராம் அளவுக்கு. இது எல்லாமே நம்ம காய்ச்சிட்டு நம்ம இதில் தான் நம்ம வந்து பூந்தி ட்ராப்ஸ் நம்ம விட்டு எடுக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து சுத்தமான நெய்யை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உருக்கிற நெய்யில் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பூந்தியை பொரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்காதனால நான் ஒரு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பூந்தியை நம்ம பொரிக்க போகிறோம், அதனால் 1 ஸ்பூன் மட்டும் செக் பண்ணிக்கலாம், லைட்டாக கொஞ்சம் ட்ராப் ஊற்றி. இது எல்லாமே மேலே நல்லா அழகாக எலும்ப ஆரம்பிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம போடுறது கரெக்டாக இருக்கும். பூந்தி எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நெய்யிலேருந்து இது எல்லாமே ஃபுல்லாக எடுத்துகிட்டு புதுசாக நம்ம ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸில் ஊற்றும் போது நமக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பூந்தி கரண்டியில். ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டியை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஆட்டி விடுங்க. நமக்கு அந்த ட்ராப்ஸ் எல்லாமே அந்த நெய்யில் எல்லாமே ஒன்று ஒன்றா பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பூந்தி எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும். அதே மாதிரி இந்த பூந்தி பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கிறது அடுப்பு, நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பூந்தி ட்ராப்ஸ்லாம் விட்டுட்டு லைட்டாக பொரிச்சு எடுக்கணும். அதே மாதிரி ஓவர் குக்கும் ஆகக்கூடாது. பூந்தி வந்து லைட்டாக நமக்கு வந்து அந்த கையில் அமுக்கி பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து அந்த நச்சு நச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த லட்டு பண்ணுறது கரெக்டாக வராது. அதனால் பாதி வெந்தவொடனே எடுத்துடலாம், ரொம்ப வேக வைக்காதீங்க, பாதி குக்கானோடனே போதும். அதே மாதிரி அடுப்பை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சு தான் அதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதேமாதிரி கலரும் மாறக்கூடாது, இந்த மாதிரி லைட் எல்லோ கலரில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு பூந்தி லட்டு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ செகண்ட் ஆஃப் நான் எப்படி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கரண்டி அந்த லைட்டாக அந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா போதும், நமக்கு சூப்பராக ட்ராப்ஸ் எல்லாம் விழுக ஆரம்பிச்சிடும். லைட்டாக கரண்டியால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து பொரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் கழித்து இந்த மாதிரி லைட்டாக ஆட்டி ஆட்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு ட்ராப்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும். இந்த பூந்தியை மட்டும் ஓவர் குக் பண்ணிடக்கூடாது, லைட்டாக தான் அது வேக வைக்கணும்.
நமக்கு அதை எடுத்து பார்க்கும்போது கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது நமக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் லட்டு பண்ணுறதுக்கு. நெய்யிலேருந்து பூந்தியை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். பூந்தியை ஃபுல்லாக பொரிச்சு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். கையில் நமக்கு இதை அமுக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் இது நமக்கு வந்து லட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அமுக்கி பாருங்கள் கரெக்டான பதத்தில் வந்திருக்கான்னு. பூந்தி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்பவும் அரைக்காதீங்க, லைட்டாக கொரன்னு அந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக 2 சுற்று மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும். நமக்கு ப்ராப்பராக எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துடும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இதை அப்படியே நம்ம வந்து லட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி திராட்சை எல்லாமே நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பூந்தி வறுத்தோம் பாருங்கள், அதே நெய்லேயே நான் சேர்த்துக்க போகிறேன் முந்திரியும் திராட்சையும். இந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் கொஞ்சம் நமக்கு அந்த லட்டில் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒவ்வொரு வாய்க்கு நமக்கு அந்த நட்ஸு போகும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப வறுக்காதீங்க, லைட்டாக கலர் மாற மாதிரி வறுத்துக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்திங்கன்னா போதும். நமக்கு லைட்டாக மட்டும்தான் வறுபடும். நமக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வறுத்துருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். சர்க்கரை பாகில் தான் நம்ம ஊற வச்சு லட்டு செய்ய போகிறோம். அதனால் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். எந்த கப் அளவால் நீங்கள் வந்து கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பு ரேஷியோ படி சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். கலருக்காகவும் சேர்க்குறேன். கொஞ்சம் நமக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். ரொம்ப சேர்க்காதுங்க, 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பதியில் சாப்பிடும்போது நமக்கு அந்த கலரோடு வருது பாருங்கள். இந்த நாட்டு சர்க்கரையில் தான் நமக்கு அந்த கலர் வருது. இது வந்து ரொம்ப பாகுபதம் பார்க்க வேணாம். லைட்டாக நமக்கு அரை கம்பிய பதத்தில் வந்துச்சுன்னா போதும். ரொம்பவும் கம்பி பதம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இறுக ஆரம்பிச்சிடும். லைட்டாக மட்டும் அந்த வச்சு பார்க்கும்போது கம்பி பதம் வந்தால் போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வச்சு பார்த்தேன் அந்தளவுக்கு கம்பி பதம் வரலை. 2 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நமக்கு கரெக்டாகிடும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் லைட்டாக நமக்கு வருது பாருங்கள் கம்பி பதம். இந்த மாதிரி பதம் வந்துச்சுன்னா போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பூந்தியெல்லாம் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரை பாகுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா பூந்தி எல்லாமே நல்லா ஊறி வரும். நமக்கு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நட்ஸு எல்லாமே வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அது எல்லாமே சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சுருந்தோம் ஆல்ரெடி நெய்யில், இதை நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி. ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ஏலக்காய் பொடி இல்லைனா ஏலக்காய் முழுசாகவே நச்சு கூட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த லட்டோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பச்சை கற்பூரம் இருக்குது பாருங்கள், ஃபுட்டுக்குன்னு நமக்கு இருக்கும் கற்பூரம், அந்த கற்பூரம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. நமக்கு அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம செய்யும்போது திருப்பதி லட்டே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் பாருங்கள், அது இதுதான். ஸோ கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நமக்கு போட்டிருக்க ஜீராவில் நல்லா ஊறணும். டைமண்ட் கற்கண்டு சேர்த்துக்கலாம். இந்த கற்கண்டு கண்டிப்பாக போடணும். கண்டிப்பாக கற்கண்டு போடுங்க. அப்போ திருப்பதியில் நம்ம லட்டு சாப்பிடும்போது கற்கண்டு சாப்பிட்ற அதே ஃபீல் இருக்கும். அதனால் கற்கண்டு வந்து ரொம்ப போடாதீங்க, லைட்டாக 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பேன் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அந்த பூந்தி எல்லாமே நல்லா ஜீராவில் ஊறி போயிருக்கும். நமக்கு லட்டு பிடிக்கிறது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லட்டு வந்து லைட்டாக சூடாக இருக்கும் போதே பிடிச்சிருங்க. அப்போ தான் நமக்கு நல்ல கிரிப்னஸ் இருக்கும். லட்டு ஆறிப்போனால் நமக்கு உடையும் உடையாது. அதேமாதிரி நமக்கு ரவுண்டாக உருட்டி எடுக்கும், கரெக்டாக அந்த ஷேப்பும் வரும். அதனால் சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் பிடிச்சி வச்சிடலாம் எல்லா லட்டையும். கையால் அந்த மாதிரி லைட்டாக அழுத்தி எடுத்திங்கன்னா போதும், லட்டு நமக்கு ரவுண்டாக ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லட்டாக உருட்டி நம்ம ஒரு பிளேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். திருப்பதி லட்டே தோற்று போகிற அளவுக்கு இருக்கும், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி புரட்டாசி மாதம் இந்த மாதிரி நெய்வேத்தியமாக ஒரு லட்டு மட்டும் வச்சு சாமி கும்பிடுங்களேன். கண்டிப்பாக பெருமாளே எந்திரிச்சு வந்து உங்கள் லட்டை சாப்பிட்டுட்டு தான் போவார். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பதிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த லட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி கையில் பிடிச்சி எடுத்திங்கன்னா போதும், நமக்கு சூப்பராக திருப்பதி லட்டு நமக்கு வந்துடும் கையில். நம்ம உருட்டி வச்சுருக்க லட்டு எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது பெருமாளுக்கு பிடிச்சது இந்த திருப்பதி லட்டு தான். செஞ்சு நெய்வேத்தியமாக சாமி கும்பிடுங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பசு நெய்யில் செய்த திருப்பதி லட்டு எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபஸ்ட் நான் ஒரு லட்டை நான் உடைச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குதுன்னு. நெய் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த லட்டு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.